16, 19, 21 இப்போ 24 இது இந்த இதுவுமே கடைசியா அவர் கையில எடுத்த ஆயுதம் மேடம். ட்ரை பண்ணாரு மேடம் வச்சு, அவங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வரமாட்டேன்னு அனுப்புறாரு. தெரியல நான் என்ன பண்ண முடியும் சார், அவரு வீண் அமிச்சா அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சார். இன்டெல் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை பயன்படுத்தி அவன் இது பண்ணிட்டு உங்களை எப்ப தேவையோ அப்ப காலி பண்றான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீ உங்களுக்கு எது முக்கியம்னு சொன்னீங்க? எனக்கு பாண்டி சிஎம் ஆகுறது, இங்க வந்து இதாகணும் அதாகணும், எனக்கு சார் கிட்ட இருந்தா போதும் சார் வரைக்கும் சொல்றீங்கல்ல, அது கூட இல்லாம போயிடும். உண்மையா தான் நடக்கும், அது கூட இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நம்பி சாருக்கோ பார்ட்டிக்கோ எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. அத நீங்க வருத்தப்படுவீங்க ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு நல்லா இருக்கும், ஐயோ நமக்கு எல்லாம் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. அவங்க இது கொத்தும் போது கொத்திடுவாங்க அப்படின்னு. அவர் இவர் ஒரு ஹென்ச்மேன் மாதிரி பாக்குறாரு, ஒரு அடியாள் மாதிரி பாக்குறாரு. அது ஒருத்தம் இல்லையா சார், லெப்ட் ரைட்டு எல்லாம் அப்படின்ற ஒரு இது. இவரு சார்னா எந்த தைரியத்துல அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க என்னது சொல்றாரு சார், நீங்க இந்த இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா டைமிங் முடியுங்க சார், அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார், நான் சார் கிட்ட பேசிக்கிறேன் சார் அப்படின்றாரு. என்னமோ நம்ம முடிக்காம இப்ப இவரு முடிக்க கூடாதுன்னு இருக்கிற. இன்னொன்னு அவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு தடவை இதுவா இருப்பாரு, ஒரு தடவை ரொம்ப இதுவா இருப்பாரு. நீங்க அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு தடவை ஃபுல்லா நம்ம இன்ட்ரெஸ்டுக்காக இருக்க மாதிரி இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக இதையே காலி பண்ணணும்னு பாப்பாரு. டியூவல் இது. அவர் என்ன இதுல மாட்டிருக்காரோ என்ன தெரியல. பாண்டி சார் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அப்படியே அவன் சொல்லிக்கிறான், நான் டீ டோட்டலர், எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அப்படின்னாரு. இவரு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். டக்குன்னு டக்குன்னு வாயில வந்துச்சு, அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றோம்ல, அதெல்லாம் ட்ராக் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன் சார் அப்படின்னு. பாருங்க, நான் அவரையும் அலர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜிஎஸ் தானே, எந்த டே சாரோட பிராண்ட் தானே, அவரு சார் கூட இருக்கவர் தானே. இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணாதீங்க, சாபட்டாஜ் பண்ணாதீங்க. எங்க நடக்குது? நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சார்கிட்ட அங்க போயிடுது. எனக்கு இதுதான் பிரச்சனை. எப்படி சொல்றது அவர்கிட்ட? நம்ம யாரும் சொல்ல முடியாது. காஸ்ட் சென்சஸ் போயிடுச்சு. இப்போ மாநாடோட ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். இஷ்யூவை தான் இவரு பிரைமரியா கான்சென்ட்ரேட் பண்ணணும் டிஸ்கஸ் பண்றோம். நான் தான் சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி கஞ்சா கேஸில் கைதுன்னு வருது. நான் ட்ரக் கேஸ ட்ரக் இஷ்யூவை நம்ம எடுக்கணும், பெரிய இஷ்யூக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றேன். ஓ நீ இதான் எடுக்க போறியா, அப்போ மொத்தத்தையும் உன் மேலேயே திருப்பிடுறோம். அது எப்படி போச்சு? நானும் அவர் பேசுறோம். சார் போய் உதயட்டியோ வேற எங்கேயும் சொல்ல மாட்டாரு. எப்படி போச்சு சொல்லுங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு, கிளைமேட் தான் இப்ப பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை டெவஸ்டேட்டிங்கா இருக்கு. மழை டைம்ல வெயில் டைம்ல மழை வரும்போது என்ன, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டீம் ஜப்பான் அனுப்புறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வருது. இவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டீம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டீம் போறாங்க. அப்போ நீ இதெல்லாம் பண்றது, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காலி பண்றது. இப்ப எப்படி வார் வேஜ் பண்ணுவீங்க?